ப்ரைஸ் எல்லாம் கதை நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி வசனம் வீடியோ எதுவும் போடலை. இப்போ சாங் வர்ஷிப் போடலான்னு தோணுச்சு. சரி, அதனால் 2 சாங் போடலாமே அப்படின்னு. ஆக்சுவலி தனியாக தான் பாடிட்டுருந்தேன். பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு தனியாக பாடிட்டுருந்தேன். சரி, அதை ஏன் இதில் போடலாமே, ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணி போடலாமேன்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மொதல் பாட்டு. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் நின்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் நின்று போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மீது அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மீது அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம். அப்படிதானே? அவருக்கு நிறைய பேர் இருக்குது. ஏகோவா ஈரே, எல்ஷடாய், அப்புறம் எபனேசர், எல்ரோஹின்னு நிறைய பேர் இருக்குது. ஏகோவா ராபா, ஏகோவா ராஃபா, எல்ஷடாயின்னு நிறைய பேர் இருக்குது. ரீசெண்டாக ஒரு மூவியில் முக்கியமான சீன்ஸ்ன்னு சொல்லி பார்த்தேன், கிறிஸ்தவ படத்தில். சரியா? அதில் சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. எந்த அப்பாவுக்குமே பையன் பேர் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கடவுளுக்கு மட்டும்தான் அவர் இந்த பேர் தான் வைக்கணும்னு சொல்லியே பைபிளில் போட்டிருக்கோம். இந்த சமயம் ஒரு குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு இயேசுன்னு பேரிடுவாயாக. இந்த தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்றதுனால அவருக்கு எல்ஷடாய், அவருக்கு எபினேசர் அப்படின்னு பேர் பிதாவானவரோ இல்லை ஆவியானவரோ பைபிளில் இன்சிஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்களே தவிர, அதாவது நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ உலகத்தாருக்கு பார்த்தீங்கன்னா 1000 கடவுள் இருக்குது, 10,000 பேர் இருக்குது. அதில் பாதி பேர் இவங்களே பாதி பேரை நான் ஃபுல்லுமே இவங்களே படைச்சாங்க, இவங்களே பேரும் வச்சாங்க. ஆனால் நம்ம கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா
நம்ம எந்த பேருமே வைக்கலை, அப்படி தானே? எந்த ஒரு சீஷனுமே பேதுரு பேர் வச்சானோ இல்லை பவுல் பேர் வச்சானே கிடையாது. பைபிளில் ஒரு லைன், ஒரு வேர்டு கூட கிடையாது. கர்த்தர் இயேசுன்னு பேர் விட்டார், இயேசுன்னு கூப்பிடணும்னு சொன்னார் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதை தான் அந்த மூவியில் சொல்லுவாங்க. பையன் அப்பாவுக்கு பேர் வைக்க முடியவே முடியாது, அப்படித்தானே? அப்பா தான் பையனுக்கு பேர் வைக்கணும். ஸோ நம்ம கடவுளுக்கு மட்டும்தான் பிதாவானவர் பேர் வச்சுருப்பாரு, அதாவது ஏசு அப்படின்லாம் பேர் வச்சுருப்பாரு. தவிர அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு வேளை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னேனான்னு தெரியல. புரியலைன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வேணால் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, அதை எதுக்கு சொல்ல வேணாம்னா, நம்ம இயேசுங்கிற நாமம், அவருக்கு பல பேர் உண்டு, ஆனால் இயேசுங்கிற நாமம் எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம் தான். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னே நம்ம ப்ரே பண்ணுறோம், இயேசுவோட நாமத்தில் ப்ரேயர் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது, அவ்வளோ வேல்யூ, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாட்டு. கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையில் நன்மை கிருபை தொடரும். ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். மகிமையின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆத்துமாவை காக்கும் நேசரவர் ஆனந்தத்தால் நிறைக்கின்றாரே. ஆத்துமாவை தேற்றும் நேசரவர் ஆனந்தத்தால் நிறைக்கிறாரே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் என்னோடென்றும் இருப்பதாலே அவர் கோலும் தடியும் என்னை தேற்றிடுமே. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. சரி, ஓகே. நாளைக்கு கண்டிப்பாக வசனத்தோட வீடியோ போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேயா? சரி, நாளைக்கு வேறு ஒரு பாட்டோட சந்திக்கிறேன். பாய்.